எஸ்தருக்கு மொர்தெகாய் என்ன முறை வரும்? சித்தப்பா இல்லை, ரொம்ப அழகாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பைபிளை சூப்பராக வாசித்துருக்கீங்க. அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, சிறிய தகப்பனின் மகளாகிய எஸ்தர். சித்தப்பா மகா தான் யாரு? எஸ்தர். அப்போ மொர்தெகாய் யாரு? அண்ணன். இன்னைக்கு எல்லாருமே பைபிளை இப்படி தான் சொல்லிடுறது, சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. அந்த சித்தப்பாவை மட்டும் வாசித்துட்டு பிடிச்சிடுறோம். நல்லா ரொம்ப கவனமாக வாசிக்கணும், சரியா? இந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு அண்ணன் முறை வரும். ஆனால் தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மொர்தெகாய் அவளை வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டு பராமரித்தான். ஸோ இனிமே கேட்டால் சித்தப்பான்னு சொல்லக்கூடாது. ஓகே, சரி. அடுத்தது இன்னொரு கொஸ்டின். எஸ்தருடைய இயற்பெயர் என்ன? அத்சாள். வெரி குட், ஹல்லேலூயா. அத்சாள். அத்சாள் என்பது அவளுடைய எபிரேய பெயர். எபிரேய பெண், யூத பெண். அவளுடைய எபிரேய பெயர் தான் அத்சாள். ஆனால் இங்கே கொண்டு வந்த உடனே, இந்த பெர்ஷியா தேசத்துக்குள்ளே வந்த உடனே அவளுக்கு ஒரு பெயர் மாற்றப்படுகிறது, எஸ்தர் என்று சொல்லி. அத்சாள் என்கும் பொழுது அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹடாஷா என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த அத்சாள் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, இல்லையா?